வணக்கம், வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிரான்ஸ்போஸ் டேட்டா. ஸோ அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டிரான்ஸ்போஸ் டேட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டாவை வந்து வெர்டிக்கலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேட்டா வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்கேன். அதாவது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஆர்டர் பிளேஸ், டோட்டல் சேல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்கேன். வெர்டிக்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டமில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வெர்டிக்கல்ன்றது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா, ஷீட்டுக்கு வந்து நம்ம ஒரு நியூ ஷீட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் என்னென்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அது என்னென்னா Shift + F11. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இங்கே வந்து Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+C கொடுத்திங்கன்னா டேட்டா வந்து காப்பி ஆகிடும். ஸோ இந்த காப்பியான டேட்டாவை வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண நியூ ஷீட்டில் வந்து Ctrl+V ப்ரெஸ் பண்ணாமல் Ctrl+Alt+V வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். அதாவது பேஸ்ட் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்னு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆல் இல்லை செலக்ட் ஆகிருந்தால் அதை அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் வந்து ஃபார்முலாஸ், வேல்யூ அப்படி எதனா ஒரு ஆப்ஷனில் வந்து செலக்ட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து ஆல்க்குன்ட்டு ஆல்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ ஆல் தான் செலக்ட் ஆகிருக்கணும் பேஸ்ட்டில். ஸோ கீழே வந்து ஆப்ரேஷன் வந்து நன், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்து எதனா சேஞ்ச் இருந்தால் மட்டும் பேஸ்ட்டு மேலே வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நன்னு கொடுத்துட்டு கீழே வந்து பேஸ்ட் லிங்க்குன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பேஸ்ட் லிங்க் கொடுத்தோன்னே என்ன ஆகுனா, அங்கே இருக்க டேட்டா வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்வினுக்கு வந்து ஆர்டர் ப்ரைஸ் வந்து 125 இருக்குது. நான் இங்கே வந்து 115 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து அப்படியே வந்து 115 இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அங்கே கொடுக்குற டேட்டாவை நான் அங்கே நேம் வேல்யூ எதனா சேஞ்ச் பண்ணேன்னா அது வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் லிங்க். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து Ctrl+All கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து Ctrl+Alt+V கொடுங்க. கொடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, டேட்டா வந்து வெர்டிக்கலாக இருக்க டேட்டா வந்து ஹரிசாண்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் என்னென்னா அங்கே இருக்கிற டேட்டா வந்து நமக்கு வரல, எரர் வந்திருக்கு, 0ன்னு வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஷீட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஷீட் 1ல் இருக்க டேட்டாவை தான் நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற டேட்டா தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு H இருக்கு இல்லையா, ஷீட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஈக்குவல் டு சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கீபோர்டில் வந்து Ctrl+Hன்னு கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல வந்து சிம்பிள் வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். அதாவது எங்கெல்லாம் ஈக்குவல் டு இருக்கோ அங்கே வந்து டாலர் சிம்பிளாக வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஈக்குவல் டு சிம்பிள் வந்து கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித்தில் வந்து டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது வந்து எங்கெல்லாம் வந்து ஈக்குவல் டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாலர் சிம்பிளாக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ பார்த்திங்களா, நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சேஞ்சஸ் வந்து வந்துருச்சு. ஸோ எங்கெல்லாம் வந்து ஈக்குவல் டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து டாலர் வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து காப்பி பண்ண போகிறோம். Ctrl+All கொடுத்துட்டு Ctrl+A கொடுத்தோன்னா எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து Ctrl+C கொடுத்திங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போது வந்து எந்த சைடு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து Ctrl+V கொடுக்காம Ctrl+Alt+V கொடுத்திங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து டிரான்ஸ்போஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா வந்து வெர்டிக்கலாக வந்து ஹரிசாண்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அகெயின் வந்து அந்த ஈக்குவல் டு சிம்பிள் வந்து டாலராக மாற்றணும் இல்லையா? இப்போ திருப்பி டாலராக கொடுத்ததை வந்து ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+H கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் வந்துடும், டயலாக் பாக்ஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இதில் வந்து சேம் ப்ரீவியஸாக கொடுத்த மாரி உல்ட்டாவாக கொடுத்துட போகிறோம். ஸோ ஃபைண்ட் வாட்டில் வந்து டாலர் சிம்பிளும் ரீப்ளேஸ் வித்தில் வந்து ஈக்குவல் டுவும் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து சோர்ஸ் ஃபைலோட நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஷீட் 1ல் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். அங்கே வந்து அங்கே வந்து வெர்டிக்கலாக இருந்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஷீட் இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இனி நமக்கு இது தேவை கிடையாது. ஸோ இதை வந்து Ctrl ஆல் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க வெர்டிக்கலாக இருக்கிற டேட்டா ஹரிசாண்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இந்த டேட்டாவை வந்து நம்ம அப்படியே வந்து இங்கே மூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா அந்த கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் மாரி வருது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அப்படியே வந்து எங்கே நீங்கள் மூவ் பண்ணணுமோ அதை அப்படியே மவுஸில் மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது எக்ஸாக்டாக அங்கே மூவ் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். டிரான்ஸ்போஸ் டேட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நான் வந்து இருக்கிறதுலே வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுனா கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எக்ஸல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.